தாவேகா தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த கான்வாய் வாகனங்கள் பறிக்கப்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கலாம்னா, தாவேகா அந்த கட்சி கூட காங்கிரஸ் கட்சி போயிட்டு கூட்டணி வச்சு இதை எப்படி ஏற்றுக்கவே முடியாதுன்னா, காங்கிரஸ் கட்சி திமுகவினுடைய முதுகுல சவாரி செஞ்சு ஒரு 5 இடங்கள்ல 2026 சட்டமன்ற தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் பதவி அந்த ஒரு தேவைக்காக மட்டுமே காங்கிரஸ் கட்சி தாவேகா கூட போய் கூட்டணி வச்சுது. அப்பொழுது தாவேகாவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இப்போ திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்கும்போது தாவேகாவினருக்கு கோபம் வருது. ஏங்க, நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? என்ன, அதாவது ஒவ்வொரு மேடையிலும் திமுக அதிமுகவையும், அதிமுக திமுகவையும் மாறி மாறி ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா சிறைக்கு போவீங்க அப்படின்ட்டு சொன்னீங்களே, குறிப்பாக அந்த நீட் ரகசியம் என்னாச்சு அப்படின்ட்டு திமுகவை பார்த்து அதிமுக பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்க சூழல்ல இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ட்டு இளம், அதாவது தாவேகா கட்சியை சேர்ந்த விசில் அடிச்சுக்கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் புரிய பார்க்கக்கூடிய நீங்கள் நினைக்கிறீங்க, அரசியல் சூழலில் இது நியாயமானது. அதே நேரத்தில் ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைச்சது அப்படின்னா, அந்த ஆட்சி கவுந்துராமல் இருக்கிறதுக்கு 2 கட்சியும் முனைப்பு இருப்பாங்க. ஏன்னா கவுந்துச்சு அப்படின்னா மறுபடியும் போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாது. அதே நேரத்தில் எந்த ஒரு செயலையும் தன்னிச்சையாகவும் வேகமாகவும் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும். எதிர்கட்சியாக ஒருவேளை தாவேகா வந்தால் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஏன்னா வெறும் பார்த்திங்கன்னா புகழ் போதையிலேயே வளர்ந்த ஒரு நபர் விஜய் அவர்கள் இந்த ஒரு திருப்பத்தை எப்படி எடுத்துக்குவார்? பல கேள்விகள். உங்களுக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.